இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீட் கோடோட 724th கொஸ்டின் ஃபைண்ட் தி பிவட் இண்டெக்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்டிஜர் அரே கொடுத்துருக்காங்க. நம்ஸுங்கிற ஒரு இன்டிஜர் அரே. நம்ம அதில் இருக்கக்கூடிய ஒரு பிவட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். பிவட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட சம்ஸ், அதாவது இப்போது இந்த இண்டெக்ஸ் 6ங்கிறது வந்து பிவட் இண்டெக்ஸ்னு வச்சுப்போமே. இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட சம் எடுத்தாலும் சம்மும் ரைட் சைடு இருக்கக்கூடிய நம்பர்ஸோட சம்மே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னா 1 + 3 + 7 = 11. அதே மாதிரி 6 + 5 = 11. ஸோ இதை சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் இந்த கொஷினோட அப்ஜெக்டிவ். அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம்ஸுங்கிற ஒரு இன்டிஜர் அரே கொடுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய பிவட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். பிவட்டுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிவட் இண்டெக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட சம்மும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட சம்மே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா அந்த பிவட்டோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுங்கள். இப்போது அந்த அரேயில் அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸே இல்லை அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னென்னா இந்த இண்டெக்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைடு என்ன எதுவுமே இல்லை. ஸோ அந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னு அந்த நம்ம ஒரு தாட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அந்த சிச்சுவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு 0th இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சம் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டன் த லெஃப்ட் மோஸ்ட் பிவட் இண்டெக்ஸ் இஸ், அதாவது இதேமாதிரி நிறைய பிவட் ஒரு சில சினாரியோஸில் என்ன ஆகும்னா நிறைய பிவட் இண்டெக்ஸ் வந்து சேம் சம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேம் சம் வர மாதிரி இருக்கலாம் கரெக்டாக. ஸோ அந்த சிச்சுவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா லெஃப்ட் சைடு லெஃப்ட் மோஸ்ட் பிவட்டை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கொஷின் புரிஞ்சிருக்கும். ஒன் டைம் ட்ராப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இப்போ எடுத்து 173656. ஓகே, ஸ்க்ரீன் போய் பிவட் இண்டெக்ஸ் PIVOT பிவட் இண்டெக்ஸ். ஓகேவா? இதுதான் கொஸ்டின். ஓகே, நம்ஸுங்கிற அரே கொடுக்குறாங்க. நம்ஸுங்கிற அரே கொடுக்குறாங்க. இந்த நம்ஸ் அரேயில் வந்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன 1 7 3 6 5 and 6. ஓகேவா? இப்போ இந்த நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பிவட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். பிவட் இண்டெக்ஸோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போது என்னோடய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்குறது அப்படின்னா பார்த்தோன்னே நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 6க்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் 6க்கு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 10 + 1 11. இது வந்து 6 + 5 11. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது கரெக்டாக. ரெண்டுமே ஈக்குவல். ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா 0 1 2 3 தேர்ட் இண்டெக்ஸை வந்து பிவட் இண்டெக்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா? இதை நம்ம பார்த்தோன்னே ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் யோசிக்க போகிறோம். எப்படி நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் இந்த மாதிரி இதுக்கான தாட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மலாக யோசிக்கிற அப்ரோச்சே தாட் ப்ராசஸ் வச்சுப்போமே. லெட்ஸ் சே ஃபார் ஈச் இண்டெக்ஸ் இதை மட்டும் அழைச்சிக்கிறேன். இதை அழிக்க வேண்டும், இதையும் அழிக்க வேண்டும், வேணுங்களாக இருக்கட்டும். ஓகே, ப்ரூட் ஃபோர்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு வரேனே, ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு வரும்போதும் ரைட் சைடில் வந்து எவ்வளோ சம் இருக்குது, லெஃப்ட் சைடில் எவ்வளோ சம் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ லெட்ஸ் சே ஃபார் ஈச் இண்டெக்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சம்மும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய சம்மும் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சம் என்ன 1க்கு லெஃப்ட் சைடில் எந்த நம்பர்ஸுமே இல்லை. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சம் வந்து 0. இப்போது இது வந்து இண்டெக்ஸ் பொசிஷன், லெஃப்ட் சம், ரைட் சம். ஓகேவா? இப்போ இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து என்ன 0வாக இருக்குது. லெஃப்ட் சம் என்ன 0. ரைட் சம் என்ன 7 + 3 10 10 + 6 16 16 + 5 21 21 + 6 27 10 16 21 27. ஓகே, இண்டெக்ஸ் பொசிஷன் 1க்கு வரும். லெஃப்ட் சைடில் இண்டெக்ஸ் பொசிஷன் 1னா 7க்கு லெஃப்ட் சைடில் என்ன நம்பர் இருக்குது 1 இருக்குது. ஸோ அது மட்டும் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் சம் வந்து 1. அதுக்கு அடுத்தது 7க்கு ரைட் சைட் போகிறேன். 3 இருக்குது. 3 + 6 9 9 + 5 14 14 + 6 20. ஸோ 1 = 20 இல்லை, தப்பு. ஸோ இதுவுமே வந்து நம்ம தேடுற பிவட் இண்டெக்ஸ் இல்லை. அடுத்தது செகண்ட் இண்டெக்ஸ் போகிறேன். செகண்ட் இண்டெக்ஸ் போகும்போது லெஃப்ட் சைட் சம் என்ன 7 + 1 8. ரைட் சைட் சம் என்ன 6 + 5 11 11 + 6 17. ஸோ இது வந்து ஈக்குவலாக நாட் ஈக்குவல். ஸோ இதுவுமே வந்து நம்ம தேடுற இண்டெக்ஸ் பொசிஷன் இல்லை.
அடுத்த தேர்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆகிறேன். தேர்ட் இண்டெக்ஸ் இவன் 6. ஸோ யூனிக் லெஃப்ட் சைட் சம் 1 + 7 8, 8 + 7 8 + 3 11. ஸோ 11. அதுக்கு அடுத்தது இந்த ரைட் சைட் 5 + 6 11. ஸோ இவங்க 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிட்டர்ன் 3 பண்ணிடலாம். ரிட்டர்ன் தேர்ட் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் தான் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தேர்ட் இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனாக இருக்கும். இப்போது ப்ரூட் ஃபோர்ஸ்லேயே ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் பண்ணுறேன். என்ன பண்ணலான்னா லெஃப்ட் சைட் சம் இருக்கா, இந்த லெஃப்ட் சைட் சம் வந்து நம்ம ஏன் திரும்ப திரும்ப கண்டுபிடிக்கணுமா, தேவையில்லை. இப்போது இந்த பொசிஷன் இந்த இண்டெக்ஸில் இருக்கும்போது 0 தான். அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வரும்போது +1 இந்த பொசிஷன் கூட ஆட் பண்ணிக்கணும், 0th இண்டெக்ஸை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பொசிஷன் வரும்போது சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போது 0th இண்டெக்ஸில் இருக்கும்போது 0, அடுத்த இண்டெக்ஸ் வரும்போது என்ன பண்ணியிருக்கோம், 0th இண்டெக்ஸை ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது பொசிஷன் மூவ் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்த பொசிஷன் வரும்போது என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். அதாவது இங்கே வரும்போது என்ன பண்ணியிருக்கோம், 0th இண்டெக்ஸ் நம்ஸ் 0 என்ன +1 பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்குது, 7 இருக்குது. 7 ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எழுதியிருக்கோம். அடுத்த இண்டெக்ஸ் மூவ் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த இண்டெக்ஸ்னால் என்ன, தேர்ட் இண்டெக்ஸ் வரும்போது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது ஆட் பண்ணியிருக்கோம். செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது. +3 ஆட் பண்ண என்ன வருது, 11 வருது. ஸோ இந்த மாதிரி தான் ஆட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இதை வந்து நான் திரும்ப ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸோட சம்மையும் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸோட சம்மும் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸாக இருக்கும். இது ஆப்டிமைஸ்டு வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய சம்மே நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது. இதுதான் ரைட் சைடில் இருக்கக்கூடிய சம் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு ஓவர் ஹெட்டாக இருக்குது. கரெக்டாக ஃபார் ஈச் நம்பர் நம்ம வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட சம்மை கண்டுபிடிக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு ஓவர் ஹெட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது நம்ம ஆப்டிமைஸ் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு கோட் பண்ணுறேன். ப்ரூட் ஃபோர்ஸை வந்து கோட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சம், ஏன்னா இதை வந்து நான் ஒரு நம்பர் போகும்போது நான் வந்து அப்படி பண்ணிட்டு வந்துடுவேன். லெஃப்ட் சம் = 0 இருக்குது ஆட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அதனால் இனிஷியலைஸ் வித் 0. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனாக மூவ் பண்ண போகிறேன். ஃபார் nd, num enume or enumerate of nums. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனும் நம்பர் நியூமெரிக்கல் வேல்யூவும் எனக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நான் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக ஓகே, j = nd + 1. ஓகே, while right sum = initialize with 0, right sum initialize with 0 while j is less than ln of nums. ஒரு நம்பரை நான் வந்து சம் பண்ணிட்டு ரைட் சம்மில் ரைட் சம் + nums of j. ஸோ இப்போ எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கோன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட சம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா இஃப் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். லெஃப்ட் சம் = ரைட் சம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஸோ அடுத்த சினாரியோக்கு வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா லெஃப்ட் சம் கூட அந்த கரண்ட் இண்டெக்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். கரெக்டாக, ஸோ அதனால் அதை ஆட் பண்ணுறேன். லெஃப்ட் சம் + nums of இண்டெக்ஸ் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் பிவோட் இண்டெக்ஸே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் -1 பண்ணிக்கணும். ஓகே, ஜே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகே, அதுதான் பிரச்சனை. டைம் இண்டெக்ஸ் நடந்ததுக்கு j + = 1. ஓகே, அக்செப்ட் ஆகிருக்கு. டைம் லிமிட் எக்ஸைட் ஆகிருக்கு. எத்தனை டெஸ்ட் கேஸ்னால் 739 டெஸ்ட் கேஸில் வந்து டைம் லிமிட் எக்ஸைட் ஆகிருக்கு. ஸோ இந்த சொல்யூஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதுவே வந்து ஒரு சொல்யூஷன் தான். இந்த டெஸ்ட் கேஸ் போட்டு சும்மா ரன் பண்ணி பார்த்தா இப்போயுமே டைம் லிமிட் எக்ஸைட் தான் வருதா?
எங்கேயாவது பாருங்களேன், அக்செப்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கரெக்டான சொல்யூஷன் தான். சொல்யூஷனோட பிரச்சனை தப்பில்லை, சரி, சொல்யூஷனில் பிரச்சனை இல்லை. ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒரு சொல்யூஷனாக நாங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை இப்போ வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த தேவை இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ ரைட் சைட் சம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபார் ஈச் இண்டெக்ஸ் ரைட் சைட் சம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட அதாவது ஃபார் ஈச் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார் ஈச் எலமெண்ட் இன் தி அரே நம்ம இன்னொரு n டைம்ஸ் கிட்ட நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸை தவிர்க்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of n². ஸோ நம்ம இதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா big O of nக்கு ரெடியூஸ் பண்ணால் அக்செப்ட் ஆயிடுவோம். இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எரேசர் டூல், இந்த எலமெண்ட்டுக்கு வரீங்க. இந்த மொத்த அரேயோட சம் என்ன, ஒரு சம்முங்கிற ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மொத்த அரேயோட வேல்யூ வந்து சம்முன்ட்டு இதோட டோட்டல், இந்த மொத்த அரேயோட டோட்டல் வேல்யூ வந்து ஒரு சம்முங்கிற சம் தான் மீன் பண்ணுது. ஆயிடுச்சு. இப்போது இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும் இல்லாமல் அந்த அரேயோட சம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இண்டெக்ஸ் மட்டும் சப்ராக்ட் பண்ணிப்பீங்க. கரெக்டாக மைனஸ் நம்ஸ் ஆஃப் 0. ஸோ அதை மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், மிச்சம் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட சம் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஐடியாவை நம்மளுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ இதோட மொத்த அரேயோட சம் என்ன, 1 + 7 8, 8 + 3 11, 11 + 6 17, 17 + 5 22, 22 + 6 28. ஸோ இப்போ என்னென்னா இது பண்ணுறேனே என்னது, அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் நம்ஸ் ஆஃப் 1 ஐயை மட்டும் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ண என்ன வரும், -127. இப்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இதுதான் வந்து என்ன லெஃப்ட் சம்மோட வேல்யூ. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ் போகிறேன். எனக்கு வந்து இதுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இது வந்து ரைட் சம்மோட வேல்யூ, ரைட் சம். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னென்னா இப்போது இந்த இண்டெக்ஸ் மூவ் ஆகிறேன், ஃபஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆகிறேன்னா எனக்கு வந்து என்ன பண்ணால் எனக்கு ரைட் சம் கிடைக்கும் இந்த வேல்யூவிலேருந்து. ஸோ அந்த நம்ஸ் ஆஃப் 1 மட்டும் சப்ராக்ட் பண்ணால் போதும். நம்ஸ் ஆஃப் 1 எனக்கு 7. ஸோ 7 மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா வரும், ரைட் சம்மில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ 20ங்கிற வேல்யூ வரும். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 3 + 6 9, 9 + 5 14, 14 + 6 20. ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய சம் கிடச்சிருச்சு. இப்போ நான் இந்த இண்டெக்ஸ்க்கு வரேன், 3ங்கிற இண்டெக்ஸ் வந்துட்டேன். 3ங்கிற இண்டெக்ஸ் வந்து எனக்கு ரைட் சைட் சம் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 3 மட்டும் சப்ராக்ட் பண்ணிப்பேன். 3 மட்டும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு வரும் 17 வரும். ஓகேவா? இப்போது இந்த இண்டெக்ஸ்க்கு வரேன். இந்த இண்டெக்ஸ்க்கு வந்துட்டு இப்போ எனக்கு வந்து இதுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய சம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 6 மட்டும் சம் பண்ணிட்டா போதும், 6 மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டா போதும். கரெக்டாக? ஸோ இது வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதை நான் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். லெஃப்ட் சம் கண்டுபிடிக்கணும்னா லெஃப்ட் சம் இப்படி கண்டுபிடிச்சிட்டு வரேன். லெஃப்ட் சம் இப்படி கண்டுபிடிச்சிட்டு வரேன். முன்னாடியே ஒரு இண்டெக்ஸ் நான் மூவ் ஆகும்போதும் அதை வந்து ஆட் பண்ணிட்டே வந்துட்டுருப்பேன். அதாவது அந்த நம்ம சம் கிடைக்கல அப்படின்னா அந்த எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டே வந்துட்டுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் இருக்கும்போது சம்மோட வேல்யூ என்ன, 0 இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த இண்டெக்ஸில் வந்து பிவட் இல்லை. ஸோ என்ன பண்ணிவிடுவேன்னா 1 வந்து ஆட் பண்ணி விட்ருவேன், இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணி விட்ருவேன். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆகுறேன். செகண்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆகும்போது எனக்கு சம்மையாக இருக்கும், 1 இருக்கும். 1 இருக்கும்போது பிவட் இண்டெக்ஸ் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணிடுவேன், 7 ஆட் பண்ணிடுவேன், அதாவது நம்ஸ் ஆஃப் 5 வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து லெஃப்ட் சம் வந்து வரிசையாக ஒரு இண்டெக்ஸ் போகும்போது நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பேன். ஸோ இதனால் என்ன ஆப்டிமைசேஷன் கிடைக்குது, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்டிமைஸ் சொல்யூஷனில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சம்மை கண்டுபிடிக்கிறோம். சம்மை கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஆகும்னா big O of n டைம்ஸ் நம்ம big O of n டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ஒரு அல்காரிதம் போட்டிருப்போம் சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு எலமெண்ட்டுக்காக போய் சம்மை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சம் வந்து லெஃப்ட் சம் கண்டுபிடிக்கும், அதேமாதிரி ரைட் சம் கண்டுபிடிக்கும். லெஃப்ட் சம் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 0வாக இருக்குது. இப்போ எனக்கு அந்த பிவட் இண்டெக்ஸ் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறேன், நம்ஸ் ஆஃப் 5 வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் மறுபடியும் எனக்கு பிவட் இண்டெக்ஸ் இல்லை, அடுத்த இட்ரேஷன் போகிறேன், மறுபடியும் எனக்கு பிவட் இண்டெக்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் சம்மில் வந்து அந்த இண்டெக்ஸ் அந்த நம்ஸ் ஆஃப் 5 வந்து ஆட் பண்ணுறேன். மறுபடியும் பிவட் இண்டெக்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணுறேன்.
ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ரைட் சம்க்கு என்ன பண்ணுறோம், ஃபார் ஈச் இண்டெக்ஸ் ரைட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்மள்ட்ட சம் இருக்குது. அந்த சம்மை வந்து எப்படி பண்ணுறோன்னா, சம் மைனஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ பண்ணுறேன். ஸோ நம்ஸ் ஆஃப் ஐ பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா, அந்த இண்டெக்ஸை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட சம் கிடைக்கும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் போகிறேன், அதாவது இந்த இண்டெக்ஸில் இருக்கும்போது எனக்கு வந்து -1 பண்ணுறேன். அடுத்த இந்த இண்டெக்ஸ் வரும்போது அந்த வேல்யூ, ஸோ சம்மை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுனால மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, அந்த 7 வந்து சப்ராக்ட் பண்ணுறேன், 20 வரும். அடுத்தது மறுபடியும் இப்போ 20 வந்துருச்சு. இந்த இண்டெக்ஸுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ரைட் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் 3 சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 17 வருது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு கரெக்டாக. ஸோ இதுதான் நம்மளோட ஆட்டோமே சொல்யூஷனாக இருக்கும். இதை ஐடெட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் பொசிஷன், ரைட் சம், இந்த மாதிரி 3 நான் வச்சுருக்கேன். ஓகேவா, சாரி, லெஃப்ட் சம், இண்டெக்ஸ் பொசிஷன் 0 இருக்கும்போது லெஃப்ட் சம்மோட வேல்யூ என்ன, 0. சம்மோட வேல்யூ என்ன, 28 இருந்துச்சு. இப்போ நம்ஸ் ஆஃப் ஐ, எனக்கு ரைட் சம் தேவை. எனக்கு வந்து என்ன தேவை, ரைட் சம் தேவை. ரைட் சம் தேவைங்கிறதுனால என்ன பண்ணுறேன், மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ. நம்ஸ் ஆஃப் ஐ என்ன இருக்குது, நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ -1, அதோட வேல்யூ என்ன, 27. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரைட் சம்மில் வந்து ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐயில் என்ன இருக்குது, 1. ஸோ அதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 1 வந்திருக்கும் அடுத்த இண்டெக்ஸ் போகும்போது. ஸோ இப்போ என்ன, சம்மில் வந்து என்ன இருக்குது, 27 இருக்குது. நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் என்ன, 7, அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸோட நம்ஸ் ஆஃப் ஐ என்ன, 7 இருக்குது. ஸோ -7 பண்ணால் எனக்கு என்ன வருது, 20 வருது. ஸோ இதுவும் ஈக்குவலாக இல்லை. ஸோ அடுத்த ஐட்ரேஷன் போகணும், 2க்கு போகும்போது என்ன பண்ணுவேன், நம்ஸ் ஆஃப் ஐயால் இதை ஆட் பண்ணுவேன். நம்ஸ் ஆஃப் ஐயில் என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ இதில் என்ன வரும், 8 வரும். அப்புறமா இங்கே என்ன இருக்கும், 20 இருக்கும். இப்போ என்ன, நம்ஸ் ஆஃப் ஐயால் சப்ராக்ட் பண்ணுவேன். நம்ஸ் ஆஃப் ஐ ரைட் சம் கண்டுபிடிக்கிறதுக்காக. நம்ஸ் ஆஃப் ஐயில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும், 17 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ரெண்டுமே ஈக்குவலாக, 8ம் 17 ஈக்குவலாக, நாட் ஈக்குவல். ஸோ அடுத்த இண்டெக்ஸ் போவேன். அடுத்த இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது. அடுத்த இண்டெக்ஸ் 3. ஸோ இப்போது வந்து என்ன, ரைட் சம்மை வந்து என்ன பண்ணணும், 3 இன்க்ரீஸ் பண்ணணும். 3 இன்க்ரீஸ் பண்ணால் 11. இப்போது இங்கே என்ன இருக்கும், 17 இருக்குது. எனக்கு ரைட் சம் கண்டுபிடிக்கணும். ரைட் சம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவேன், மைனஸ் அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ. தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6 சப்ராக்ட் பண்ணால் -6 சப்ராக்ட் பண்ணால் 11 வரும். ஸோ 11 = 11, ஆமாம் 11. ஸோ ஈக்குவல்ஸ். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ரிட்டர்ன் த இண்டெக்ஸ்னால் 3, தேர்ட் இண்டெக்ஸ். இதுதான் நம்மளோட சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, டோட்டல் சம்மை கண்டுபிடிக்கிறதுக்காகக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, பிக் ஆஃப் என். நம்ம பிவோட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே பிக் ஆஃப் என் தான். பிக் ஆஃப் 2n வரும்னு வச்சுக்கோங்களேன். 2 × பிக் ஆஃப் என். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு பிக் ஆஃப் என் தான். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம சொல்யூஷனு. இதை வந்து கோட் பண்ணுறேன். சம் 0 தான். ஸோ டோட்டல் எடுத்துக்கிறேன். டோட்டல் ஈக்குவல் டு சம் ஆஃப் நம்ஸ். ஸோ இது வந்து ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பில்டிங் ஃபங்க்ஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n வரும். இதே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பைத்தான்லேயே வந்து ஒரு சில ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சம் மெத்தடுக்கு. ஸோ எந்த பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் பைத்தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு போட்டிருக்கேன். இண்டெக்ஸ் கமா num in enumerate ஆஃப் நம்ஸ் எனுமரேட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா, எனக்கு வந்து லெஃப்ட் சம் எனக்கு தெரியும். ரைட் சம் கால்குலேட் பண்ணணும் கரெக்டாக. ரைட் சம் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, டோட்டல் மைனஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ, சாரி நம் ஆஃப் ஐ, சாரி வெறும் நம் போட்டாலே போதும். எதுக்கு நான் நம் டோட்டல் மைனஸ் ஈக்குவல் டு நம். இஃப் டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் சம் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிவிடு. இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம், அவ்வளோதான். ஸோ
ஸோ இவன் வந்து சொல்யூஷன் அக்செப்ட் ஆகுறானா? ஓகே. நான் ஸ்மாலாக மாற்றிடுறேன். ஓகே, அக்செப்ட் ஆகிருக்கு. சப்மிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 67.24 யூசர்ஸ் சப்மிட் பண்ணிட்டோம். டைம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் என். ஓகேவா?